அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. இவங்க வந்து பாம்பை பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியலைங்க. நான் வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் நிறைய பூனைகள் வளர்த்துருக்கோங்க. அம்மா வீட்டில். படுத்துக்கூடா தம்பி வரேன். நிறைய பூனைகள் வளர்த்துருக்கோங்க. ஆனால் வந்து ஒரு முறை கூட எங்கள் வீட்டில் வந்து பாம்பு பிடிச்சிட்டு வந்து பூனைகள் போட்டது கிடையாது. ஒரு முறை வந்து நம்ம வீடு கழுவி விட்டோம்னா தண்ணி போகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அது வழியாக ஒரு பூனை வந்து ஒரு பாம்பு வந்து ஒரு குட்டி உள்ளுக்குள்ளே வந்துடுச்சுங்க. அந்த பாம்பு குட்டி வந்ததையும் எங்கள் பூனை தான் எங்களுக்கு காமிச்சு கொடுத்தது. அப்போ எங்கள் வீட்டில் வந்து லைட் கூட கிடையாதுங்க, கரண்ட் இல்லை, வெறும் அந்த சிமிலி விளக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி தான் காமிச்சு கொடுத்ததுங்க. ஏண்டா அப்போ வந்திருக்கேனாடா? இங்கே வா, இங்கே வா. சரி வா வா வா. இங்கே பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. சரி வாங்க 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 வாங்க. அந்த மாதிரி காமிச்சு கொடுத்ததுங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் எதுவும் இல்லை. நிறைய நாங்கள் பூனைக்குட்டிகள் அம்மா வீட்டில் இருக்கும்போது வளர்த்துருக்கோம். இப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்குறதுனால எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. ஒருவேளை அது உண்மையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. எனக்கு தெரிஞ்சு அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. என்னுடைய அனுபவத்தில் மட்டுமே இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாம்பை பிடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எலி இந்த மாதிரிலாம் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய பொருளை வேணால் எடுத்துகிட்டு வந்து நான் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்ல. மீன் இதெல்லாம் வந்து குளம் பக்கத்தில் இருக்கும்போது பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பாம்பு பிடிச்சிட்டு வந்து நான் பார்த்தது இல்லைங்க. ஒருவேளை அது உண்மை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. மொத்தத்தில் இவங்க அழகான ரொம்ப அன்பான குழந்தைகள் தாங்க. என்ன சேட்டை பண்ணாலும் அன்பான குழந்தைகள் தான். நன்றி.